Hi students, next நம்ம பார்க்க போறது relative velocity in two dimension. அதாவது சார்பு இயக்கத்துல இருபரிமாண இயக்கத்துல நம்ம கடைசியா எதை பார்த்திருப்போம் அப்படின்னா மழை பெய்யற மாதிரியும் அதுல ஒருத்தர் நடந்து போற மாதிரியும் அதை பேஸ் பண்ண சம்ஸ் பார்த்திருப்போம். ஓகேங்களா? இது அடுத்த மெத்தட் என்ன அப்படின்னா ஆத்த கடக்கிறது. ஓகேங்களா? ஒரு ஆறு ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஒரு ஆறு பாய்ஞ்சிட்டு இருக்கு. அதுல ஒருத்தர் நீந்தி கடக்கணும் அப்படின்னா அதுல என்னென்ன மாதிரிலாம் சம்ஸ் கேட்பாங்க, என்னென்ன கான்செப்ட்ஸ் எல்லாம் உள்ள இருக்கு அப்படிங்கறத பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இது ஜெனரல் கண்டிஷன். இது பெருசா கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? இந்த பேஜ்ல எழுதிருக்கிறது எல்லாமே ஜெனரல் கண்டிஷன்ஸ் தான். பெருசா இதுல இருந்து கொஸ்டின்ஸ் இருக்காது, இருந்தாலும் இதுல இருக்க டேர்ம்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா இதுல இருக்கிறது எல்லாமே அடுத்து பார்க்க போற மீதி ரெண்டு கண்டிஷன்ஸுக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? முதல்ல ஒரு ஆற கடக்கிறது. எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ஒரு டாட்டட் லைன்ஸ் தான் என்ன அப்படின்னா ஆரோட ரெண்டு கரை. ஓகேங்களா? இது ஒரு பக்கம், இது இன்னொரு பக்கம்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஆறு இந்த டைரக்ஷன்ல எப்படி பாஞ்சிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. நான் இந்த இடத்துல இருக்கிறேன், இங்க கிராஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? நான் இங்க இருந்து இங்க போகணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அதுக்காக நான் இப்படி நீந்துறேன். ஓகேங்களா? நான் அதுக்காக இப்படி நீந்துறேன். ஓகேங்களா? அப்ப என்னோட வெலாசிட்டி ரிவரை பொறுத்து எப்படி இருக்கும் அப்படின்னா இது ரிவரு, இது நானு. ஓகேங்களா? நான் இப்படி போறேன் அப்படின்னா இது என்னதுன்னா வெலாசிட்டி ஆஃப் மேன் வித் ரெஸ்பெக்ட் டு ரிவர்னு சொல்லலாம். அதாவது ஆற்றினை பொறுத்து மனிதனின் திசை வேகம் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னு சொல்லலாம்? வெலாசிட்டி ஆஃப் மேன் வித் ரெஸ்பெக்ட் டு ரிவர் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இதுவே கிரவுண்ட்ல இருந்து ஒருத்தர் பாக்குறாரு, ஆறு இப்படி ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு, நான் இப்படி போறேன். ஓகேங்களா? கண்டிப்பா நான் அடிச்சுக்கிட்டு போவேன். ஆறு ஒரு குறிப்பிட்ட வேகத்துல வருதுங்கிறதுனால நான் என்ன பண்ணுவேன், அடிச்சுக்கிட்டு போவேன். எப்படி போவேன்னா ஜஸ்ட் இந்த டைரக்ஷன்ல இப்படி போவேன். ஆமாங்களா? நான் நார்மலா இப்படி போக பாக்குறேன், ஆறு என்ன அடிச்சுட்டு கொண்டு போய் இங்க விட்டுரும். ஓகேங்களா? அப்ப நல்லா கவனிங்க, ஆரோட திசை வேகம் இந்த டைரக்ஷன்ல இருக்கு, நான் இந்த டைரக்ஷன்ல போக பாக்குறேன். இது என்ன ஆகுது, அதோட ரிசல்டன்ட் மாதிரி இருக்குங்களா பாக்குறதுக்கு? இது ஒரு வெக்டர், இது ஒரு வெக்டர், அதுக்கான ரிசல்டன்ட் வெக்டர் ஜஸ்ட் நத்திங் பட் அதே தான். ஓகேங்களா? நம்மளோட வெக்டர் இதை வச்சு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப இந்த டைரக்ஷன்ல நான் ஆக்சுவலா போற மாதிரி தெரியும். யாருக்கு அப்படின்னா இங்க கிரவுண்ட்ல யாராவது நின்று பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு. அப்ப இது என்னன்னு சொல்லலாம், வெலாசிட்டி ஆஃப் மேன் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட்னு சொல்லலாம். என்னன்னு சொல்லலாம்? வெலாசிட்டி ஆஃப் மேன் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட். இது வெலாசிட்டி ஆஃப் மேன் வித் ரெஸ்பெக்ட் டு ரிவர். ஆரை பொறுத்து மனிதனின் வேகம், இது தரையில் இருக்கும் ஒருவரை பொறுத்து மனிதனின் வேகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இது என்னதுன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இந்த டைரக்ஷன்ல தான் என்ன இருக்குன்னு சொன்னா வெலாசிட்டி ஆஃப் ரிவர், இந்த டைரக்ஷன்ல தான் ரிவர் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? அப்ப வெலாசிட்டி ஆஃப் ரிவர் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் அப்படிங்கிற டிஃபரெண்ட் நேம்ஸ் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? இதுல இந்த கண்டிஷனுக்கு முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நான் இந்த ஆறு ஃப்ளோ ஆகுது இல்லைங்களா, ரிவர் ஃப்ளோ ஆகுற டைரக்ஷன். ஓகேங்களா? ஆறு பாயும் அந்த திசையில இருந்து ஒரு குறிப்பிட்ட கோணத்துல நீந்துறேன். கரெக்டா செங்குத்தா நீந்தல. அடுத்த கண்டிஷன் அது நம்ம பார்க்கலாம். ஸ்ட்ரைட்டா செங்குத்தா நம்ம போறோமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அப்பனா நம்ம 90 டிகிரி எடுத்துக்கலாம். இது ஒரு குறிப்பிட்ட கோணத்துல போறேன், அப்ப அந்த கோணத்தை நான் என்ன எடுத்துக்கிறேன்னா தீட்டான்னு எடுத்துக்கிறேன். அந்த கோணத்தை என்ன எடுக்கிறேன், தீட்டான்னு எடுக்கிறேன். அதே மாதிரி நான் ஆக்சுவலா 6 நாள் அடிச்சிட்டு போற அந்த ஒரு திசைக்கும் இந்த ஒரு ஆரோட திசைக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் என்னன்னு எடுக்கிறேன், ஆல்பான்னு எடுக்கிறேன். இந்த ரெண்டு ஆங்கிள். ஓகேங்களா? இப்ப இந்த தீட்டாவை வச்சு முதல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்லா பாருங்க, இது ஒரு ஆங்கிள் இப்படி சாய்வா இருக்கு. அப்ப இது தீட்டானா இது சைன் தீட்டா. ஆமாங்களா? இந்த இடம் இதுக்கு ஆப்போசிட், இந்த ஒரு கோணையா இருக்கு இல்லைங்க, இதுவே கோணையா இருக்கு. அப்ப இதுக்கு ஆப்போசிட்ல இந்த இடம், இது சைன் தீட்டா. அப்ப எது சார் காஸ் தீட்டா, இது சைன்னா இதுதான் காஸ் தீட்டா. நார்மலா எதை நம்ம இந்த இடத்துல பிரிக்கிறோம் அப்படின்னா விஎம்ஆர் தான் ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் இருக்கு. விஎம்ஆர் அப்படிங்கிறது வெலாசிட்டி ஆஃப் மேன் வித் ரெஸ்பெக்ட் டு ரிவர். ஓகேங்களா? அதாவது ரிவரை பொறுத்து மனுஷனோட வேகம். ஓகேங்களா? அதுதான் ஒரு பர்டிகுலரா செங்குத்தா இல்லாம ஒரு குறிப்பிட்ட கோணத்துல இருக்கு. ஓகேங்களா? அப்ப அதை நம்ம என்ன பிரிக்கலாம், சைனு காசுன்னு பிரிக்கலாம். அப்ப இது சைன் அப்படின்னா இதுவுமே நம்ம சைன் எழுதிக்கலாம். அதனால இந்த இடத்துல சைன் எழுதிருக்கேன், இதை காசுன்னு எழுதிருக்கலாம். ஓகேங்களா? இல்ல பெருசா வேற எந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வேற என்ன டீடைல்ஸ் நமக்கு தேவை அப்படின்னா, இந்த ஒரு அகலம், ஆரோட அகலத்தை பத்தி பேசிருப்பாங்க, விட்த் ஆஃப் த ரிவர் அப்படின்னு. இதுதான் ஆரோட அகலம். சில இடத்துல நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம ஆக்சுவலா இங்க இருந்து இங்க போக நினைச்சோம். ஆமாங்களா? இதுலதான் நான் போக பார்த்தேன். பட் ஆறு என்ன பண்ணிருச்சு, அடிச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட தூரத்தை தாண்டி போய் விட்டுருச்சு. அப்ப நான் போக நினைச்ச பாதைக்கும் நான் ஆக்சுவலா போய் சேர்ந்த பாதைக்கும் நடுவில் இருக்க அந்த ஒரு தொலைவை என்ன சொல்லலாம் அப்படின்னா ட்ரிஃப்ட்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க, ட்ரிஃப்ட், இடம்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஆக்சுவலா நம்ம போக நினைச்ச இடத்த விட போய் சேர்ந்த இடத்துக்கு நடுவில் இருக்க அந்த ஒரு டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? அது என்னன்னு சொல்லுவாங்க, ட்ரிஃப்ட்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ங்கிற லெட்டர்ல டினோட் பண்ணுவோம், இந்த வித்தை டிங்கிற லெட்டர்ல நார்மலா டினோட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஜஸ்ட் இதே தான் இந்த மொத்த பேஜ்லயும் கொடுத்துருவோம். ஜஸ்ட் என்னன்னு பார்த்துடலாம். டிஎம்ஆர் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இந்த விஎம்ஆர் இது என்ன அப்படின்னா லைன் ஆஃப் ஹெட்டிங். லைன் ஆஃப் ஹெட்டிங் தான் ஒண்ணும் இல்ல, நம்ம எந்த பாதையில போறோம் அப்படிங்கிறது என்னது லைன் ஆஃப் ஹெட்டிங். நம்ம போகக்கூடிய பாதை
லைன் ஆஃப் மோஷன்னா நம்ம முதல்ல போன பாதையில இருந்து நம்மளோட பாதை வந்து மாற்றப்பட்டுச்சு. எதனால? ஆரோட திசை வேகத்தினால. ஓகேங்களா? அப்ப அந்த ஆரோட திசை வேகத்தினால நான் ஆக்சுவலா போன பாதை எது? இது விஎம்ஜி. அப்ப விஎம்ஜிங்கிறது லைன் ஆஃப் மோஷன். நான் போக நினைச்ச பாதை, நான் போன பாதை. ஓகேங்களா? அவ்வளவுதான். இந்த தீட்டாங்கிறது என்ன சொல்லலாம்? ஆங்கிள் பிட்வீன் விஆர்ஜி. விஆர்ஜினா என்னது? ரிவரோட வெலாசிட்டிக்கும் விஎம்ஆருக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் தான் என்னது? தீட்டா. ஆல்பாங்கிறது என்னது? அதே ரிவரோட வெலாசிட்டிக்கும் இந்த ஒரு ரிசல்டன்ட் வெலாசிட்டி. ஓகேங்களா? சிம்பிளா என்னன்னு சொல்லலாம், விஎம்ஜியை ஆக்சுவலா கிரவுண்ட்ல இருந்து பாக்குறவங்களுக்கு நம்ம போற டைரக்ஷன் சொல்லலாம், அல்லது இந்த ஒரு ரெண்டு வெலாசிட்டி, இது ஒரு வெலாசிட்டி, இது ஒரு வெலாசிட்டி, அப்ப அதோட ரிசல்டன்ட் வெலாசிட்டின்னு சொல்லாங்களா, அந்த ஒரு ரிசல்டன்ட் வெலாசிட்டிக்கும் இந்த ஒரு விஆர்ஜிக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் தான் என்னன்னு எடுத்திருக்கேன்? ஆல்பான்னு எடுத்திருக்கேன். அப்ப tan ஆல்பா நம்ம எழுதுறாங்களா, முன்னாடி நம்ம அந்த ஒரு பேரலோகிராம்ல பார்த்திருப்போம் வெக்டார்ஸ்ல. இது ஏ வெக்டார், இது பி வெக்டார் அப்படின்னா இது வந்து ரிசல்டன்ட் வெக்டார் ஆர் வெக்டார். இந்த ஆங்கிள் என்னன்னு எடுத்திருப்போம்? ஆல்பான்னு எடுத்திருப்போம். அதே தான் இங்கேயும் நான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அப்ப ஏ வெக்டார், பி வெக்டார், ஆர் வெக்டார். ஏ வெக்டாருக்கும் ரிசல்டன்ட் வெக்டாருக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் ஆல்பா. அதை எப்படி எழுதுவோம்? tan ஆல்பா ஈக்குவல் டு b sin theta divided by a plus b cos theta. அங்க எப்படி வந்துச்சுன்னு தெரியும். அதே தான் இங்கேயுமே. இங்க tan ஆல்பா என்னது? இங்க b க்கு பதிலா என்ன இருக்கு? VMR இருக்கு. அவ்வளவுதான். ஓகேங்களா? b-ங்கிற இடத்துக்கு பதிலா என்ன இருக்கு? VMR sin theta divided by a க்கு பதிலா இங்க VRG இருக்கு. VRG plus VMR cos theta. சேம் அதே ஃபார்முலா. இந்த ஃபார்முலா பெருசா யூஸ் பண்ண மாட்டோம் இந்த இடத்துல, இருந்தாலும் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? அடுத்தது நான் இந்த இடத்துல ஒவ்வொரு டேர்ம்ஸ் என்ன மீனிங் அப்படிங்கறது மட்டும் தான் இந்த இடத்துல எழுதிருக்கேன். VMRனா மீனிங் என்னது? வெலாசிட்டி ஆஃப் மேன் வித் ரெஸ்பெக்ட் டு ரிவர், அதாவது ஆற்றினை பொறுத்து மனிதனின் திசை வேகம். ஓகேங்களா? அடுத்தது VRG அப்படின்னு என்னது? வெலாசிட்டி ஆஃப் ரிவர் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட், தரையை பொறுத்து, அதாவது ஆரின் திசை வேகம். ஓகேங்களா? VMG அப்படிங்கிறது வெலாசிட்டி ஆஃப் மேன் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட், தரையினை பொறுத்து மனிதனின் திசை வேகம். இந்த VMG வேற என்னன்னு சொல்லலாம்? ரிசல்டன்ட் வெலாசிட்டின்னு சொல்லலாம். क्वेश्चनல ரிசல்டன்ட் வெலாசிட்டின்னு கேட்டாலும் நம்ம அதை தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இது எப்படி சார் எழுதலாம் அப்படின்னா, இந்த VMG எப்படி எழுதலாம்? இது ரிசல்டன்ட். எதோட ரிசல்டன்ட்? இது ரெண்டும் பிளஸ் இதோட ரிசல்டன்ட் வெலாசிட்டி. இந்த டைரக்ஷன்ல இருக்க VRG பிளஸ் VMR, இது ரெண்டோட ரிசல்டன்ட் தான். அப்ப VMR வெக்டார், VRG வெக்டார். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா VMR ரெண்டா பிரிச்சிருக்கோம். VMR sin, VMR cos. அப்ப VMR cos i கேப்ல இருக்கு. இது x அச்சு தானே? ஓகேங்களா? VMR sin x அச்சுல இருக்கிறதுனால i கேப், VMR sin y அச்சுல இருக்கிறதுனால j கேப் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை பிரிக்கலாம். ஓகேங்களா? அப்ப VMR plus VRG நம்ம எப்படி எழுதலாம்? VMG ன்னு எழுதலாம். அந்த VMG எப்படி எழுதலாம்? இதோட வேல்யூ பிளஸ் என்னது? இந்த ஒரு VRG வரும். ஓகேங்களா? ஜஸ்ட் அந்த ஒரு கண்டிஷன் பண்ணலாம். i கேப்ல தான் இந்த VRG-மே இருக்கு. ஓகேங்களா? பாத்தீங்களா? i கேப் தான் இந்த VRG-மே இருக்கு. அதனால VRG i கேப் தான், VMR cos i கேப் தான், இது மொத்தம் j கேப். எது வேணும்னா இது கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா? இதோட எண் மதிப்பு வேணும்னா அதுக்கு மாடுலஸ் எடுத்துட்டா போதும். ஓகேங்களா? இது வந்து வெக்டர் வடிவத்துல நான் கொடுத்துருக்கேன். சார் இதோட எண் மதிப்பு கேட்கறாங்க, அப்படி இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட கோணத்தை பத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னா பெருசா கொஸ்டின் இருக்காது, இருந்தாலும் சொல்றேன். ஒருவேளை இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதோட எண் மதிப்பு வேணும்னா வெக்டர் வடிவில் அதை சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் பண்ணணும், அதுக்கு மாடுலஸ் எடுக்கணும். ஓகேங்களா? ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்றது. ஓகேங்களா? இதுல ரெண்டு வகையான கொஸ்டின் இருக்கு. என்ன அப்படின்னா, முதல்ல எவ்வளவு நேரம் ஆச்சு அப்படிங்கறத கேட்பாங்க. இங்க இருந்து நான் இங்க போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு, நான் ட்ரிஃப்ட் அடைஞ்சேன், எவ்வளவு இடப்பெயர்ச்சி அடைஞ்சேன் அப்படிங்கிற அந்த ஒரு கண்டிஷனையுமே கேட்பாங்க. நல்லா கவனிங்க. டைம் முதல்ல கண்டுபிடிச்சிடலாம். டைம்ங்கிறதுக்கான ஃபார்முலா என்னது? நார்மலா வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் எழுதுவோமா? திசை வேகம் ஈக்குவல் டு இடப்பெயர்ச்சி பை காலம், அல்லது வேகம் ஈக்குவல் டு தொலைவு பை காலம். ஓகே, எனக்கு காலம் வேணும் அப்படின்னு என்ன எழுதலாம்? தொலைவு பை வேகம்னு எழுதலாம். அதேதான் இங்கே எழுத போறோம். தொலைவு, எவ்வளவு தொலைவு நான் கடக்கிறேன்? இந்த வித் ஆஃப் த ரிவர் தான் நான் கடக்கிறேன். ஓகேங்களா? அப்ப டி. ஓகேங்களா? டிவைட் பை VMR sin theta. நான் அந்த கடக்கிறதுக்கு நான் போன பாதை என்னது? VMR sin theta. இந்த இடத்துல இருக்கிறது. ஓகேங்களா? ஆக்சுவலா இந்த டைரக்ஷன்ல இருக்க ஸ்ட்ரைட்டா ஆத்துக்கு பெர்பெண்டிகுலரா ஒரு இந்த இடத்துல பெர்பெண்டிகுலர் சொல்றது ஜஸ்ட் பெர்பெண்டிகுலருக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்னு என்ன சொல்லிக்கலாம். ஓகேங்களா? அப்ப அந்த ஒரு பார்ட்டை நம்ம என்ன எடுத்துக்கலாம்? VMR sin theta. நான் வந்து ஆத்த கடக்கிறதுக்கான டைம் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதை தான் டிபெண்ட் பண்ணிருக்கோம். நான் எவ்வளவு வேகத்துல போனேன் அப்படிங்கறது தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அடுத்தது ட்ரிஃப்ட். ட்ரிஃப்ட்ங்கிறது என்னது? நான் எவ்வளவு தூரம் கடந்து போனேன், எக்ஸ்ங்கிற லெட்டர். ஓகேங்களா? அதாவது இப்ப டி வேணும்னா என்ன பண்ணணும்? ஐ மீன் வி வேணும்னா டி பை டி. எனக்கு சார் ஒரு டிஸ்டன்ஸ் வேணும் சார், ட்ரிஃப்ட்ங்கிறது ஒரு எனக்கு தொலைவு தானே. டிஸ்டன்ஸ் வேணும்னா வெலாசிட்டி இன்ட்டு டைம் வரும். ஆமாங்களா? வெலாசிட்டி இன்ட்டு டைம். வெலாசிட்டி சார் நான் ஆறுல ஒரு வேளை ஃப்ளோவே இல்லை, ஆறு வந்து பாஞ்சிக்கிட்டு இல்லை அப்படின்னா என்ன இருக்கும்? நான் எங்க போக நினைச்சேனோ அங்கேயே போயிருப்பேன்.
ஆறு பாஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால தான் நான் தள்ளி போய் விழுறேன். அப்ப நான் தள்ளி போய் விழுறதுக்கு காரணம் இந்த டைரக்ஷன்ல இருக்க அந்த ஒரு வெலாசிட்டி. நான் இப்படி போறேன், இந்த டைரக்ஷன்ல என்ன ஒண்ணு பிடிச்சி தள்ளுறதுனால நான் இந்த பக்கம் போறேன். ஆமாங்களா? அப்ப இந்த விஆர்ஜியும் விஎம்ஆர் காஸ்டிட்டாவும் தான் காரணம் எதுக்கு நான் அந்த பக்கம் போய் விழுறதுக்கு. ஓகேங்களா? அப்ப அந்த வெலாசிட்டி என்னது விஎம்ஆர் காஸ்டிட்டா விஆர்ஜி இது ரெண்டும் இன்ட்டு டைம். இந்த டைம்ங்கிறது என்னதுன்னா நான் எவ்வளவு நேரத்துல போய் சேர்ந்தேன் அந்த ஒரு டைம். ஓகேங்களா? அந்த டைம் தான் அங்க யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? அல்லது அந்த டைம் என்ன எழுதலாம், டிஸ்டன்ஸ் பை விஎம்ஆர் சைன் தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் இது ஒரு கண்டிஷன்ஸ். அடுத்தது பார்க்க போறது என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட்ஸ் என்ன அப்படின்னா ரெண்டு கண்டிஷன்ஸ் இதுல கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஆறு கடற்கரையில இருந்து மாத்தி மாத்தி கொஸ்டின்ஸ் கேட்கிற பார்ட் அப்படின்னா இந்த ஒரு ரெண்டு பார்ட்ஸ் தான். என்ன அப்படின்னா குறைந்த நேரத்துல ஆத்த கடக்கிறது, அதே மாதிரி குறைந்த தூரத்துல ஆத்த கடக்கிறது. ஓகேங்களா? ஒரு ஆறு இதே மாதிரி ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு, நான் குறைஞ்ச நேரத்துல அந்த பக்கம் போய் சேரணும், மினிமம் டைம் டு கிராஸ் த ரிவர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? குறைஞ்ச நேரத்துல நான் ஆற்ற கடந்துடணும். அப்ப அந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும், நான் குறைஞ்ச தூரத்துல ஆத்த கடக்கணும் அந்த கண்டிஷன்ஸ்ல எப்படி கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படிங்கறத முதல்ல பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் குறைந்த நேரம். குறைந்த நேரம்னா என்னது நல்லா கவனிங்க. ஆறுல வந்து ஃப்ளோவே இல்லை, இது ஒரு ஆறு, தண்ணி வந்து லைட்டா தான் மூவ் ஆகல, பெருசா அப்படியே ஸ்டில் வாட்டரா இருக்கு. ஸ்டில் வாட்டர்னா என்ன, நிலையான தண்ணீர்னு சொல்லலாம். ஸ்டில் வாட்டர்ங்கிற வார்த்தை நிறைய கொஸ்டின்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸ்டில் வாட்டர் இந்த மாதிரி ஆறு இருக்கு, நான் இங்க போகணும்னு நினைக்கிறேன், இங்க இருக்கிறேன், ஆறுல பெருசா ஃப்ளோவே இல்லை, நான் ஜஸ்ட் இப்படி நீந்தனா போதும் அங்க போயிடலாம். ஆமாங்களா? இல்ல சார் ஆறுல ஃப்ளோ இருக்கு, அப்ப என்ன ஆகும், நான் இங்க இருந்து இங்க போகணும்னு நினைப்பேன், ஆனா இப்படி அடிச்சுட்டு போய் இந்த இடத்துல எங்கேயோ விழுவேன். சார் நான் குறைஞ்ச நேரத்துல போகணும் அப்படின்னா ஆறுல ஃப்ளோ இருக்கக்கூடாது. ஒண்ணு, ஆறுல ஃப்ளோ இல்லைன்னா நம்ம நினைச்ச நேரத்துல போய் சேர்ந்துடலாம், நம்ம எவ்வளவு ஸ்பீடோ நம்ம ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போய் சேர்ந்துடலாம். இல்ல சார் ஆத்துல ஃப்ளோ இருக்கு அப்படின்னு அதே அளவு போகணும், ஆத்துல ஃப்ளோ இருக்கு அப்பயுமே நான் ஸ்டில் வாட்டர்ல நீந்தி போகணும்ல, அதே டைம்ல குறைஞ்ச நேரம். ஓகேங்களா? அதே டைம்ல நான் போய் சேரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆத்துக்கு செங்குத்தா நீந்தணும். ஆத்துக்கு செங்குத்தா நீந்தணும், நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது, ஆத்த டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. ஆறு வந்து இப்படி ஃப்ளோ ஆகுதுன்னா நம்ம இப்படி எல்லாம் போகக்கூடாது. ஓகேங்களா? ஆறு எப்படி போகுதோ அதை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாம நம்ம ஸ்ட்ரைட்டா செங்குத்தா நீந்தனோம்னா நம்ம ஒரு இடத்துல கொண்டு போய் அடிச்சுட்டு போய் விடுவோம், அது பிரச்சனை இல்லை. ஆனா டைம் எப்படி இருக்கும்னா நான் ஸ்ட்ரைட்டா தண்ணி இல்லாதப்ப நான் போயிருப்பேன்ல ஒரு பர்டிகுலர் டைம்ல, அதே டைம்ல எதிர் கரைக்கு போயிடுவேன், பட் தூரமா கடந்து போயிருப்பேன். இந்த தூரம் கண்டிப்பா இருக்கும். ஓகேங்களா? நான் ஒரு குறிப்பிட்ட தூரம் தாண்டி தான் போய் விழுந்திருப்பேன், நினைச்ச இடத்துக்கு போயிருக்க மாட்டேன், ஆனா குறைஞ்ச நேரத்துல போயிடலாம். ஓகேங்களா? ஆறு என்ன தள்ளிக்கிட்டு ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் தள்ளிட்டு போய் விட்டு இருக்குமோ ஒழிய என்னோட ட்ரிஃப்ட் தான் இருக்கும். இங்க எக்ஸ்ட்ரா என்ன இருக்கும்னா ட்ரிஃப்ட் இருக்கும், ஆனா என்ன இருக்காது, டைம் பெருசா இன்க்ரீஸ் ஆயிருக்காது. அப்ப மினிமம் டைமுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா படகு அல்லது நீண்டு போவர் குறைந்த நேரத்தில் ஆற்றினை கடக்க நம்ம என்ன பண்ணணும்னா ஆறு பாயும் திசைக்கு செங்குத்தாக, அதாவது இந்த தீட்டான்னு நம்ம முன்ன எடுத்தோம் இல்லைங்களா, அது 90 டிகிரியில கரெக்டா இருக்கிற மாதிரி நீந்தணும். அப்படி நீந்தனோம்னா குறைஞ்ச நேரத்துல போய் சேர்ந்துடலாம். இது அதுக்கான கண்டிஷன். ஓகேங்களா? அந்த கண்டிஷன்ல உங்களுக்கே தெரியும், இது விஆர்ஜி. ஆமாங்களா? விஆர்ஜினா அது ரிவரோட வெலாசிட்டி கிரவுண்ட பொறுத்து. ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம ஆக்சுவலா போயிருப்போம், ஆறு நம்ம அழிச்சிட்டு போயிருக்கீங்களா, வெலாசிட்டி ஆஃப் மேன் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட், அதாவது தரையை பொறுத்து மனிதனின் திசை வேகம். இந்த இடத்துல என்ன வரும், வெலாசிட்டி ஆஃப் மேன் வித் ரெஸ்பெக்ட் டு ரிவர், ஆற்றினை பொறுத்து மனிதனின் திசை வேகம். ஓகேங்களா? இது மூணும் இருக்கும். இதுல எது காம்பனன்ட் பிரியுமானா கண்டிப்பா பிரியாது, ஏன்னா இது ரெண்டுமே எப்படி இருக்கு, பெர்பெண்டிகுலரா இருக்கு. காம்பனன்ட்ஸ் பிரியாது, சைனு காசுன்னு பிரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏதோ ஒரு குறிப்பிட்ட கோணத்துல இருந்தா சைனு காசுன்னு பிரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், சார் எனக்கு ரிசல்டன்ட் வெலாசிட்டி வேணும் சார். இதுல 3 வகையான கேள்வி இருக்கும். ஒன்னு இந்த ரிசல்டன்ட் வெலாசிட்டியோட எண் மதிப்பு கேட்கலாம், திசை கேட்கலாம். இது ஆறு வந்து கிழக்குல இருந்து மேற்கு போகுது, மேற்குல இருந்து கிழக்கு வருது, அப்ப எந்த திசையில போயிருப்பாங்க அந்த மாதிரி கேட்கலாம். அல்லது என்ன பண்றலாம்னா அதோட எண் மதிப்பு கேட்கலாம். எண் மதிப்பு கேட்கறாங்க அப்படின்னா இது ஒரு திசை வேகம், இது ஒரு திசை வேகம், இந்த ரெண்டு திசை வேகத்தோட இந்த ஒரு தொகுப்பு எண் தான் இது. ஆமாங்களா? ரிசல்டன்ட் வெலாசிட்டி. ஓகேங்களா? அப்ப இதை கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணணும், VRG ஸ்கொயர் VMR ஸ்கொயர் பிளஸ் காஸ் தீட்டா, VAB காஸ் தீட்டான்னு வரும். காஸ் 90ங்கும் போது அது 0 ஆயிடும். அப்ப VRG VMG. ஓகேங்களா? அதேதான் VRG ஸ்கொயர் பிளஸ் VMR, சாரி MGன்னு சொல்லிட்டேன், MR ஸ்கொயர், அதுதான் என்ன வேணும், VMGக்கு வேல்யூவா வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், நான் குறைஞ்ச நேரத்துல போறேன்னு சொல்லிட்டேன், அந்த குறைஞ்ச நேரத்தை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, முன்ன பார்த்து அதே ஃபார்முலா தான், டைம் இந்த இடத்துல மினிமம் யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா அது குறைஞ்ச நேரம். ஓகேங்களா? மினிமம் டைம் டு கிராஸ் தி ரிவர். ஓகேங்களா? அதே டிஸ்டன்ஸ் தான் பை எந்த வெலாசிட்டி இருக்கும், இந்த இடத்துல செங்குத்தா இருக்கு அந்த ஒரு வெலாசிட்டி இருக்கும், VMR. ஓகேங்களா? VMR டிஸ்டன்ஸ் பை VMR யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இதே சார் இதுக்கான ட்ரிஃப்ட்டுக்கான எப்படிங்க சார் கண்டுபிடிக்கிறது, இந்த ட்ரிஃப்ட்டுக்கான காரணம் என்னது, இந்த இடத்துல வெறும் ரிவரோட திசை வேகம் மட்டும்தான் இருக்கு, அப்ப ட்ரிஃப்ட்டுக்கு காரணம் VRG தான். ஓகேங்களா? அப்ப வெலாசிட்டி இன்டு டைம், இந்த டைமுக்கு பதிலாக T மினிமம் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? வெலாசிட்டிக்கு பதிலாக இந்த
VRG நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா VRG நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அவ்வளவுதான் ஓகேங்களா சார் இதுல வேற ஏதாவது क्वेश्चन கேட்கலாமா பெருசா இல்ல பட் இது இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுங்க ரிசல்டன்ட் டிஸ்பிளேஸ்மென்ட் நல்லா கவனிங்க இது ஒரு தொலைவு டிஸ்பிளேஸ்மென்ட் அப்படிங்கிறது ஒரு வெக்டர் அளவு இது ஒரு தொலைவு இது ஒரு தொலைவு ஆமாங்களா இந்த இடத்துல இருக்கு ஆமாங்களா நம்ம இப்படி எழுதிக்கலாம் தப்பு இல்ல இது ஒரு தொலைவு இது ஒரு தொலைவு இதோட ரிசல்டன்ட் எப்படி இருக்கும் இப்படி இருக்கும் நான் வெலாசிட்டி வச்சு பார்த்தா அதே மாதிரி இப்ப தொலைவை வச்சு பார்க்கறேன் அப்ப இந்த தொலைவை நம்ம என்ன எழுதலாம் ட்ரிஃப்ட் எழுதலாம் அப்ப ட்ரிஃப்ட்டும் எனக்கு தெரியுது சார் எனக்கு ஆற்றோட அகலமும் தெரியுது எனக்கு இடப்பெயர்ச்சி எவ்வளவுன்னு தெரியணும் இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது என்னது ஷார்டஸ்ட் பிட்வீன் 2 பாயிண்ட் நான் இங்க இருந்தேன் இங்க போய் விழுந்தேன் ஓகேங்களா அப்ப நான் ஆக்சுவலா இப்படி சம்திங் எப்படி வேணா இருந்திருக்கும் ஓகேங்களா அப்ப அதோட ரிசல்ட் எப்படி இருந்திருக்கும் இந்த டைரக்ஷன்ல தான் இருந்திருக்கும் ஓகேங்களா அப்ப ஷார்டஸ்ட் பாயிண்ட் போது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் அப்ப இந்த டிஸ்டன்ஸை கேட்டா என்ன சார் நான் பண்ணுவேன் தொலைவை கேட்டாங்கன்னா நீங்க இந்த ஃபார்முலா எழுதிக்கலாம் ஒருவேளை அந்த டிஸ்டன்ஸை கேட்டாலும் ஒண்ணுமே இல்ல அதுவுமே ரிசல்டன்ட் தான் இது என்ன எழுதலாம் எக்ஸ் ஸ்கொயர் இதை டி ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள எழுதணும்னா நமக்கு இந்த தொலைவு கிடைச்சிடும் ஓகேங்களா அதுக்கான ஃபார்முலா இதுதான் வந்து என்ன கண்டிஷன் அப்படின்னா குறைந்த நேரத்துல ஆற்றல் கிடக்கிறது கொஸ்டின்லயே கொடுத்துருப்பாங்க குறைந்த நேரத்துல ஆற்றல் கிடக்குறாங்க அப்படிங்கிற வார்த்தை கொடுத்தாலும் இந்த கண்டிஷன்ஸ் தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும் அல்லது ஆறுக்கு செங்குத்தா நீந்துறாங்க அப்படின்னு சொன்னாலுமே இந்த கண்டிஷன் தான் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வரணும் இதை வச்சு நீங்க சம்ஸ் சால்வ் பண்ணிக்கலாம் அடுத்தது இரண்டாவது கண்டிஷன் என்ன அப்படின்னா குறுகிய பாதையில் ஆற்றல் கிடப்பது குறுகிய பாதைன்னு என்னது இது வந்து பெரிய பாதை ஆமாங்களா நான் இங்க இருக்கிறேன் இங்க போகணும்னு நினைக்கிறேன் இப்படி போறேன் இதை விட இது பெரிய பாதைன்னு உங்களுக்கு தெரியும் ஆமாங்களா குறுகிய பாதைன்னு என்னது ஸ்ட்ரெயிட்டா நான் போயிருந்தேன் ஸ்ட்ரெயிட்டா நான் வந்து எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் பாயிண்ட்டுக்கு போகணும் அதுக்கு பேர் என்னது குறுகிய பாதை அல்லது கொஸ்டின் எப்படி இருக்கலாம்னா குறுகிய பாதையில் ஆற்றல் கிடக்கிறதுன்னு சொல்லலாம் அல்லது நான் இங்க இருக்கேன் எனக்கு நேர் எதிர்கரைக்கு நான் போகணும் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் பாயிண்ட் இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லலாம்னா எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் பாயிண்ட் ஓகேங்களா இந்த மாதிரி நான் ஆற்றல் கடக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ்ல டேட்டா இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கண்டிஷன்ஸ்குள்ள போகணும் சார் அதுல என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா நல்லா கவனிங்க நான் நார்மலா இங்க இருக்கேன் கண்டிப்பா நான் இங்கதான் போய் சேரணும் ஓகேங்களா ஆறு இப்படி ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு ஓகேங்களா ஆறு இப்படி ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு நான் கண்டிப்பா இங்க போய் சேரணும் நான் நார்மலா இப்படி நீந்தனா செங்குத்தா நீந்தனா எங்க போவேன் இந்த பக்கம் இப்படி போய் விழுந்துருவேன் ஆமாங்களா அப்ப நல்லா கவனிங்க நான் நார்மலா நீந்தனேன் அப்படின்னா இப்படி போய் விழுந்துருவேன் நான் ஏதோ ஒரு குறிப்பிட்ட கோணத்துல இப்படி நீந்தனேன் அப்படின்னா நான் இங்க வந்து விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஏன்னா ஆறு என்ன இப்படி தள்ளிட்டு வரும் நான் இப்படி நீந்துறேன் ஆறு என்ன கொஞ்சம் கொஞ்சமா தள்ளிட்டு வந்து இங்க விழும் அப்ப அந்த ஆங்கிள் என்னன்னு எனக்கு தெரியாது ஓகேங்களா அதை சில கொஸ்டின்ல கொடுக்கலாம் சில கொஸ்டின்ல கேட்கலாம் ஓகேங்களா நான் அதை ஆல்பான்னு எடுத்துக்கிறேன் அப்ப ஆல்பாங்கிற ஒரு குறிப்பிட்ட கோணத்துல நான் இப்படி நீந்தனேன் அப்படின்னா என்ன ஆகும் ஆறு வந்து என்ன அடிச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட நான் நினைக்கிற இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுரும் அதுக்கு எதுலாம் முக்கியம் ஆரோட திசைவேகம் முக்கியம் நான் எந்த திசைவேகத்துல போறேங்கிறது முக்கியம் அதோட ரொம்ப முக்கியம் இந்த ஒரு ஆங்கிள் ஓகேங்களா கொஸ்டின்ல இதை வச்சுதான் இருக்கும் ஓகேங்களா எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் பாயிண்ட் போகணும் ஆறு நான் இந்த டைரக்ஷன்ல போகுதுன்னு கன்சிடர் பண்ணனா இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் நீந்தணும் ஒருவேளை கொஸ்டின்ல நான் இது என்னது இது மேற்கு திசை இது கிழக்கு திசை கிழக்கு நோக்கி ஆறு ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இதுதான் டயக்ராம் ஓகேங்களா ஒருவேளை மேற்கு நோக்கி போகுதுன்னா இது அப்படியே மாறி வரும் இதுக்கும் டயக்ராம் மட்டும் மாறி வரும் ஓகேங்களா ஜஸ்ட் அந்த கண்டிஷன்ஸ் மட்டும் தான் அப்ப இந்த இடத்துல பாருங்க சார் இந்த இடத்துல ரிசல்டன்ட் வெலாசிட்டி கேட்பாங்களா நல்லா கவனிங்க இதுல எது ரிசல்டன்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது நான் போற பாதை ஐ மீன் நான் போக நினைக்கிற பாதை ஆமாங்களா அப்ப இதுதான் VMR இங்க நம்ம என்ன யூஸ் பண்ணோம் ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறது VMR இது நான் ஆக்சுவலா போக நினைச்சேன் இங்க போய் விழுறேன் இங்கேயுமே நான் என்ன நினைக்கிறேன் இங்க இப்படிதான் போறேன் இங்க போய் விழுறேன் ஓகேங்களா அப்ப இது VMR velocity of man with respect to river ஆற்றை பொறுத்து மனிதனின் திசை வேகம் எப்பயும் போது ஆரோட திசை வேகம் இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கும் ஓகேங்களா இங்க தானே யூஸ் பண்ணிருக்கோம் இங்க யூஸ் பண்ணிக்கலாம் தப்பு இல்ல parallel vectors தான் ஓகேங்களா அப்ப VRG இங்க யூஸ் பண்ணிக்கலாம் சார் ஆக்சுவலா நான் போன பாதை இதுதான் VMG அப்ப இங்க நான் ஆக்சுவலா போன பாதை இது VMG ஓகேங்களா அது மட்டும் கரெக்டா பாத்துங்க ரெண்டு டயக்ராம் வேரியேஷன் ஆகும் அதை மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா மொத்தமா சம்ஸ் தப்பாயிடும் ஓகேங்களா அடுத்தது இது எப்பயும் போல டிஸ்டன்ஸ் தான் ஒருவேளை இந்த VMG கேக்குறாங்க சார் அப்படின்னா அங்க பிளஸ் பண்ணிருப்போம் VMGக்கு ஓகேங்களா இது ஒரு வெக்டர் இது ஒரு வெக்டர் இங்க என்ன ஆகும்னா மைனஸ் ஆகும் சார் ஏன் சார் மைனஸ் ஆகுது நல்லா கவனிங்க இது ரிசல்டன்ட் இல்ல ஆக்சுவலா இதை பார்க்கும்போது இதுதானே ரிசல்டன்ட் மாதிரி தெரியுது சொல்றது புரியுதுங்களா இதுதான் ரிசல்டன்ட் மாதிரி தெரியுது அல்லது நீங்க பித்தாகரஸ் யூஸ் பண்ணுங்களேன் பித்தாகரஸ் யூஸ் பண்றது எப்படி VMR ஸ்கொயர் ஹைபோடைனஸ் ஈக்குவல் டு VRG ஸ்கொயர் பிளஸ் VMG ஸ்கொயர் ஆமாங்களா VMG
ஸ்கொயர். எனக்கு vmg வேணும் அப்படின்னா இது எங்க வந்துடும், இது இந்த பக்கம் வந்துடும். அப்ப vmr ஸ்கொயர் மைனஸ் vrg ஸ்கொயர், இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் வரும்போது ரூட் ஆயிடும். அதுதான் நான் எழுதிருக்கேன். ஓகேங்களா, ஜஸ்ட் ரிசல்டன்ட்டுக்கு தான் நமக்கு தேவையானது ரிசல்டன்ட், ஐ மீன் ஹைபோடைனஸ் சைடு அப்படின்னா நமக்கு பிளஸ் வரும். இல்ல சார் எனக்கு வேற ஏதோ ஒரு சைடு வருது, மைனஸ் போட்டுக்கணும். ஓகேங்களா, அது எதுல இருந்து மைனஸ் பண்ணோம்னா ஹைபோடைனஸ்ல இருந்தா மைனஸ் பண்ணும், அந்த பெரிய வேல்யூல இருந்து தான் சின்ன வேல்யூவை மைனஸ் பண்ணும். ஓகேங்களா, அடுத்தது இந்த கொஸ்டின்ஸ் எதெல்லாம் கேட்கலாம் அப்படின்னா இந்த கோணத்தை கேட்கலாம், ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லது கோணத்தை கொடுத்துட்டு வேற ஏதாவது டேட்டா கேட்கலாம். ஓகேங்களா, கொஸ்டின்ல ரெண்டு விதமான டேட்டா இருக்கும். ஒன்னு என்னன்னா இந்த ஒரு ஆறு பாயிர திசைக்கு செங்குத்தா இருக்க கோட்டுல அல்லது வட திசையை நோக்கி இருக்க கோட்டுல இருந்து 30 டிகிரி 50 டிகிரி அந்த மாதிரி கோணத்துல நீந்துறாங்க அப்படின்னு சொன்னா இந்த இடம் மட்டும் ஆல்பாவை மட்டும் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். அல்லது கொஸ்டின்ல 6 பாயிர திசையில இருந்து 120 டிகிரி, 6 பாயிர திசையில இருந்து ஒரு 120 டிகிரி அப்படின்னு கொடுத்தாங்கன்னா மீனிங் என்னன்னா இந்த இடம் இல்ல 120 டிகிரி இங்க இருந்துன்னு அர்த்தம். அப்ப இந்த இடத்த மட்டும் நம்ம எடுக்கும்போது 30ன்னு எடுக்கணும். கரெக்டா? ஓகேங்களா, அதாவது சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா வேல்யூ ஆங்கிளை பொறுத்த வரைக்கும் 30 40 50 இந்த மாதிரி 90க்கு உள்ள கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க ஆல்பாவை கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா, அதாவது 90க்கு மேல கொடுத்துருக்காங்கன்னா இந்த 90 பிளஸ் ஆல்பாவை கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா, அது மட்டும் பார்த்துக்குங்க. ஓகேங்களா, அப்ப நமக்கு தேவையான வேல்யூ, ஒருவேளை எனக்கு ஆங்கிள் தெரியும் சார், எனக்கு இந்த வேல்யூ தெரியும், இந்த வேல்யூ தெரியும், இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஆங்கிள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, சைன் காஸ் மாத்தி மாத்தி நம்ம யூஸ் பண்ணலாம். அல்லது எனக்கு இது தெரியும் சார், கொஸ்டின் இதை கொடுத்துட்டாங்க, இதையுமே கொடுத்துட்டாங்க, ஆங்கிள் கேட்கறாங்க, அப்ப காஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், அட்ஜசன்ட் பை ஹைபோடெனஸ். ஓகேங்களா, இல்ல சார் எனக்கு இது ரெண்டுமே கொடுத்துட்டாங்க, ஆங்கிள் தான் கொஸ்டினாவே கேட்கறாங்க. ஓகேங்களா, ஆங்கிள் தான் கொஸ்டினாவே கேட்கறாங்க, அப்ப இதுக்கு சைனை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி மாத்தி மாத்தி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு ரிசல்டன்ட் வெலாசிட்டியோட எண் மதிப்பு கேட்கறாங்கன்னா அதுக்கான இன்னொரு ஃபார்முலா நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். சார் இந்த இடத்துல ட்ரிஃப்ட் இருக்குமா சார், ட்ரிஃப்ட்னா என்னது, நம்ம போக நினைச்ச பாதை ஆக்சுவலா வேற இடத்துல ஒரு இடத்துல போய் சேர்ந்திருப்போம், அந்த இடம் தான் ட்ரிஃப்ட். இங்க ட்ரிஃப்ட் இருக்குமானா கண்டிப்பா இருக்காது. ஏன்னா நம்ம இங்க கண்டிப்பா போகணும் அப்படிங்கிறதுக்காக, எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் பாயிண்ட் போகணுங்கிறதுக்காக அந்த ஒரு நோக்கத்துல நம்ம கிராஸ் ஆமல் போறோம். ஓகேங்களா, அப்ப இங்க போகும்போது கரெக்டா நான் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் பாயிண்ட் தான் போறேன், பெருசா ட்ரிஃப்ட் இல்ல, இங்கே தான் போய் சேர்றேன். ஓகேங்களா, இங்க வேற இடத்துல போய் சேர்ந்ததுனால ட்ரிஃப்ட் இருந்துச்சு, அங்க அந்த ட்ரிஃப்ட் இருக்காது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா ஒரு இடத்துக்கு போகணும்னா அங்க கண்டிப்பா டைம் எடுக்கும். ஓகேங்களா, அந்த டைம் எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா இதை விட அதிகமா இருக்கும். இதுக்கு கண்டிஷனுக்கு பேர் என்னது, குறைந்த நேரம். அப்ப இதை விட இதுக்கு நேரம் அதிகமா இருக்கும். ஓகேங்களா, இதை விட அதுக்கு நேரம் அதிகமா எடுக்கும். அப்ப அந்த நேரத்தை எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுக்கு, நேரத்துக்கான ஃபார்முலா என்னது, d by vmr, இந்த டிஸ்டன்ஸ் பை இந்த இடத்துல இருக்கிற இந்த ஒரு ஸ்ட்ரைட்டா இருக்க வெலாசிட்டி. இங்கேயும் அதே தான் யூஸ் பண்ண போறோம், டிஸ்டன்ஸ் பை இந்த இடத்துல இங்க வேற என்ன இருக்கு, vmg இருக்கு, மறக்காம மாத்தி போட்டுறாதீங்க. ஓகேங்களா, vmg தான் அங்க இருக்கு. vmg வேற எப்படி எழுதலாம், ரூட் ஆஃப் vmr ஸ்கொயர் மைனஸ் drg ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கலாம். ஓகேங்களா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு ரெண்டு கண்டிஷன்ஸ் வந்து அடிக்கடி கேட்கிற அந்த ஒரு டாபிக். இது இல்லாம இந்த ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் இருக்கு ரிவர் பேஸ் பண்ணி, என்ன அப்படின்னா அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம். என்னது, அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம், நீரோட்டத்தின் திசையில அல்லது நீரோட்டத்தின் திசைக்கு எதிரா. ஒண்ணும் இல்ல, இது வரைக்கும் நம்ம பார்த்தது இப்படி போறது ரிவர்ல, ஆமாங்களா. இப்ப ஒண்ணும் இல்ல, ரிவர் வந்து இப்படி இருக்கு, நான் இப்படி வந்து ரிவர் வந்து ஃப்ளோ ஆகுது, நான் ரிவர்ல இப்படி வரேன் அல்லது ரிவர் கூடயே சேர்ந்து போறேன் அப்படின்னா அதுக்கு பேர் தான் அது அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம். ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு கண்டிஷனா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து அப்ஸ்ட்ரீம். அப்ஸ்ட்ரீம்னா என்னன்னா பேர்லயே இருக்கு, அப்னா மேல. ஓகேங்களா, மேல அப்படிங்கிற மாதிரி தான் மீனிங். நீரோட்டத்துக்கு எதிரா இந்த இடத்துல மீனிங் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். நீரோட்டத்துக்கு எதிர் திசையில, அதாவது நீரோட்டம் இந்த டைரக்ஷன்ல இருக்கு, நான் எதிர் திசையில நீந்தி வரேன் அல்லது ஒரு போட்டை ஓட்டிட்டு வரேன் அப்படின்னா நான் எவ்வளவு நேரத்துல போயிருப்பேன், எவ்வளவு வெலாசிட்டியில போயிருந்தா எவ்வளவு தூரத்தை கடந்திருப்பேன் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஓகேங்களா, இந்த இடத்துல சிம்பிளா ரெண்டு கண்டிஷன் தான். இந்த ஆக்சுவலா வெலாசிட்டி ஆஃப் போட்டை எப்படி கண்டுபிடிக்கலாம், நல்லா கவனிங்க. ஆறு இப்படி வருது, இங்க அங்கிருந்து இங்க வருது, நான் ஆத்துக்கு எதிர்நீச்சல் போடுறேன், அப்ஸ்ட்ரீம்னா நத்திங் பட் எதிர்நீச்சல் போட்டு போறது. ஓகேங்களா, எதிர்நீச்சல் போடுறேன்னா என்னோட வேகம் குறையுமா கூடுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா குறையும். ஏன்னா ஆறு என்ன தடுக்குது. அப்ப ரெண்டு வெலாசிட்டியும் மைனஸ் பண்ணிங்க, வெலாசிட்டி ஆஃப் போட்ல இருந்து வெலாசிட்டி ஆஃப் ரிவரை மைனஸ் பண்ணிங்க, அதுதான் என்னது டோட்டல் வெலாசிட்டி. ஓகேங்களா, டோட்டல் வெலாசிட்டி ஆஃப் போட். சார் அப்ப இதுக்கு டைம் எப்படின்னு சார் கண்டுபிடிக்கிறதுனா, வெலாசிட்டினா ஃபார்முலா, ஐ மீன் டைம்னா ஃபார்முலா என்னது, டைம் வேணும்னா டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி. ஓகேங்களா, நான் எவ்வளவு தூரம் போனேன் அப்படிங்கறத क्वेश्चनலயே கொடுத்திருப்பாங்க, அல்லது அந்த தூரத்தை கூட கேட்கலாம் இந்த ரெண்டு வேல்யூவையும் கொடுத்துட்டு. ஓகேங்களா, அப்ப எவ்வளவு தூரம் போனேன், என்ன வெலாசிட்டியில போனேன் அப்படின்னு தெரிஞ்சா
நான் எவ்வளவு நேரத்துல போனேன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆமாங்களா? எவ்வளவு தூரம் போனேன், என்ன வெலாசிட்டியில போனேன் அப்படிங்கறது தெரிஞ்சா எவ்வளவு நேரத்துல போனாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அதுதான். ஓகேங்களா? இந்த இடத்துல அந்த ஒரு நேரத்தை நான் என்னன்னு எடுத்துக்கிறேன், T2 எடுத்துக்கிறேன். அப்ஸ்ட்ரீம் T2 எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஆத்துக்கு எதிர்நீச்சல் போடுறது. ஓகேங்களா? அப்ப இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஒண்ணும் இல்ல, 6 வந்து 10ல வருது, நான் வந்து ஒரு 2ல போறேன் அல்லது ஒரு 12ல போறேன். ஓகேங்களா? 12ன்னு வச்சுக்கலாம். அப்ப என்னோட ரிசல்டன்ட் வெலாசிட்டி என்ன சார் இருக்கும் அப்படின்னா, 6 இப்படி வருது, நான் இப்படி போறேன், ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கிறதுனால இந்த இடத்துல மைனஸ் பண்ணுவோம். இது ரிலேட்டிவ் வெலாசிட்டி இல்ல, ரிசல்டன்ட் வெலாசிட்டி நான் சொல்றேன். ஓகேங்களா? ரிலேட்டிவ் வெலாசிட்டினா நம்ம என்ன பண்ணுவோம், ஆப்போசிட் டைரக்ஷன்ல பிளக்ஸ் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? ஒன் டைமென்ஷன்ல ரிலேட்டிவ் வெலாசிட்டி. இங்க ரிலேட்டிவ் வெலாசிட்டி மட்டும் எடுத்துறாதீங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல ஜஸ்ட் ரிசல்டன்ட் நமக்கு வேணும். அதோட 6 இப்படி வரதுனால நம்மளோட திசைவேகம் என்ன ஆகுது, குறையுதா கூடுதா, அதை மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். இங்க குறையும். அப்ப 12 - 10 2. ஒருவேளை நான் 2 கிலோமீட்டர் போறேன், 2 கிலோமீட்டர் போறேன், எவ்வளவு ஸ்பீட்ல போறேன் அப்படின்னா 2 கிலோமீட்டர் பர் ஹவர்ல போறேன். அப்ப எனக்கு போய் சேர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், 1 மணி நேரம் ஆகும். 1 மணி நேரம் ஆகும். அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது. இதே டவுன் ஸ்ட்ரீம்னா நீங்களே கெஸ் பண்ணிருப்பீங்க, 6க்கு எதிராக போகும்போது மைனஸ் பண்ணோம்னா 6 கூடவே போறது தான் என்னது, டவுன் ஸ்ட்ரீம், நீரோட்டத்தின் திசையிலேயே போறது. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். 2 வெலாசிட்டி என்ன பண்ணிருப்போம், ஆட் பண்ணிருப்போம். அந்த ஒரு ஆட் பண்ண அந்த ஒரு வெலாசிட்டி வச்சு அது போன அந்த ஒரு டைம் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா T1 எடுத்துக்கிறேன். டவுன் ஸ்ட்ரீம்ல இருக்க டைம் T1, அப் ஸ்ட்ரீம்ல இருக்கிறது T2 எடுத்துக்கிறத நம்மளா கன்சிடர் பண்றது தான். ஓகேங்களா? ஓகேங்களா? அப்ப அதுக்கான ஃபார்முலா இந்த மாதிரி பிளஸ்ல வச்சு வரும். ஓகேங்களா? சார் இந்த 2 டைமுக்குமான ரேஷியோ கேக்குறாங்க, டவுன் ஸ்ட்ரீமுக்கும் அப் ஸ்ட்ரீமுக்கும் நடுவுல ரேஷியோ கேக்குறாங்க. நான் எடுத்தது என்னது, டவுன் ஸ்ட்ரீம் டிவைடட் பை அப் ஸ்ட்ரீம். ஒருவேளை அப் ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம்னு கேட்டாங்கன்னா T2/T1 யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்ப ரேஷியோ கேக்குறாங்க சார்னா டியோ இந்த டியும் கேன்சல் ஆயிடும். என்ன ஆயிடும், இந்த மைனஸ் வந்து மேல வந்துடும், இந்த பிளஸ் வந்து கீழே போயிடும். ஓகேங்களா? அது மட்டும் பாத்துங்க. இதை மறுபடியும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எடுத்தோம்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ரிலேஷன் கிடைக்கும். ஓகேங்களா? இதுவும் சில இடத்துல தேவைப்படலாம், ஜஸ்ட் நோட் பண்ணீங்க. இது வந்து கொஸ்டின்ல கேட்கும்போது ஐ மீன் ரேஷியோ அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது ஷார்ட்கட்டா ஃபார்முலாவும் எனக்கு ஞாபகம் இருக்கு சார் அப்படின்னா நீங்க இதையுமே யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு சிம்பிளா தெரிய வேண்டியது இந்த ஒரு 2 ஃபார்முலாஸ், இது அதே மாதிரி இந்த 2 ஃபார்முலா. ஓகேங்களா? மற்றபடி கீழே இருக்கிறதெல்லாம் நம்ம வேணும்னா டெரைவ் பண்ணிக்கலாம் அந்த ஒரு பர்டிகுலர் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஓகேங்களா? ஜஸ்ட் இதுதான் வந்து ரிவர் கிராசிங்கை பேஸ் பண்ணி ஒரு 2 சம் மட்டும் இந்த கிளாஸ்ல பார்த்துடலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீதி இருக்க சம்ஸ்லாம் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஒரு 2 சம்ஸ் மட்டும் எப்படி அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து பார்த்துடலாம், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகேங்களா? ஒருவனால் நிலையான நீரில் 4 கிலோமீட்டர் பெர் ஹவர் வேகத்தில் நீந்த இயலும். அதாவது ஒரு மனுஷனோட திசைவேகம் கொடுத்துருக்காங்க, எதை பொறுத்துனா ஆற பொறுத்து. எவ்வளவு அப்படின்னா 4 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகேங்களா? 3 கிலோமீட்டர் பெர் வேகத்தில் பாயும் 8 கிலோமீட்டர் அகலம் உள்ள, அகலம் எவ்வளவு, 8 கிலோமீட்டர், 8 கிலோமீட்டர் அகலம் உள்ள ஆற்றில் நீர் பாயும் திசைக்கு செங்குத்தாக அவன் நீந்துகிறான். நீர் பாயும் திசைக்கு செங்குத்தாக, நல்லா கவனிங்க, இது நீர் பாயிற திசைன்னு நான் வச்சுக்கிறேன் எப்பயும் போல. இதுக்கு செங்குத்தானா இப்படி, அப்ப நான் நீந்தறது இப்படி, அப்ப இதுதான் என்னது, VMR. ஓகேங்களா? ஆரோட திசைவேகம் என்னன்னு கொடுத்துருக்காங்க 4, இது VRG எடுக்கலாங்களா, வெலாசிட்டி ஆஃப் ரிவர் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட். நான் எங்க போய் சேருவேன், இப்படி போய் சேருவேன். ஓகேங்களா? முதல்ல இந்த டயக்ராம் வரைஞ்சிருங்க. ஓகேங்களா? இதோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க, 3ன்னு கொடுத்துருக்காங்க. 3 கிலோமீட்டர், சாரி 3 கிலோமீட்டர் பெர் ஹவர். இது 4 கிலோமீட்டர் பெர் ஹவர். நிலையான நீர்ல அவனால அதை நீந்த முடியுதுன்னு கொடுத்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா அவனோட ஆக்சுவலா அவ்வளவு வேகத்துல அவனால போக முடியும் அப்படிங்கறத சொல்றதுக்காக. ஓகேங்களா? அப்படி இருந்தா கீழே டிஃபரெண்ட் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இங்க என்ன கொடுத்துருக்காங்க, VRG கொடுத்துருக்காங்க, எவ்வளவு, 3 கிலோமீட்டர் பெர் ஹவர். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தரையில் இருக்கும் ஒருவனை பொறுத்து நீந்துபவனின் வேகம். தரையில் இருக்கும் ஒருவனை பொறுத்து, தரையில் இருக்கும் ஒருவன்னா கிரவுண்டு, வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட். யார எதுக்கு கேட்கறாங்க, ஒருவனை பொறுத்து நீந்துபவனை, அதாவது அந்த ஒரு மேன், வெலாசிட்டி ஆஃப் மேன் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப எது அது, VMG. இதை வந்து ஒரு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இதை நம்ம கண்டுபிடிக்கணும், என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணி ரூட் பண்ணணும்னு சொன்னோம். ஓகேங்களா? 2 வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்ப ரூட் ஆஃப் VMR பிளஸ் VRG. ஆமாங்களா? என்ன வரும், 4 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர். அதே 3 நாள் நமக்கு என்னன்னு கிடைக்க போகுது, 5 தான் கிடைக்க போகுது. 16 பிளஸ் 9 25. 25ங்கும் போது ரூட் எடுத்தோம்னா 5 கிலோமீட்டர் பெர் ஹவர். கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருந்தா கிலோமீட்டர் பெர் ஹவர்லயே வச்சுங்க. ஒருவேளை
ஆப்ஷன்ல மீட்டர் பர் செகண்ட் கொடுத்துருந்தாங்க, நீங்க வேணா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்ப இதுக்கான ஆன்சர் என்னது? ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு 5 கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகே, ரெண்டாவது क्वेश्चन VMG நம்ம கண்டுபிடிச்சாச்சு, 5 கிலோமீட்டர் பர் ஹவர். அடுத்தது ஆற்றினை கடக்க ஆகும் காலம், டைம் கேக்குறாங்க. ரெண்டாவது என்ன கேக்குறாங்க? டி மினிமம். இந்த இடத்துல ஏன் சார் டி மினிமம் எடுக்கிறீங்க? क्वेश्चनல கொடுக்கவே இல்லை. இந்த பாதையில நம்ம கடந்தோம், செங்குத்தா கடந்தோம்னா இருக்க போறது என்னது? மினிமம் டைம் தான் இருக்குது. அந்த டீயை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னது? டிஸ்டன்ஸ் பை VMR. ரொம்ப முக்கியம், VMR. டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு கொடுத்துருக்காங்க क्वेश्चनல? 8 கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. VMR எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க? 4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப 8 4 கேன்சல் பண்ணோம், எல்லாமே கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருக்கு. அப்ப 2 ஹவர்ஸ்ல ஆகும். 2 ஹவர்ஸ்ல நம்ம கிராஸ் பண்ணலாம், 2 ஹவர்ஸ். அடுத்தது இடம்பெயர்ந்த தொலைவு, ட்ரிஃப்ட். ஓகேங்களா? ட்ரிஃப்டிங் கேக்குறாங்க, மூணாவது क्वेश्चन. அது இந்த இடத்துல போட்டுறலாம். ஓகேங்களா? ட்ரிஃப்ட்டுக்கான ஃபார்முலா என்னது? x = velocity into time தான். அந்த டைம் வந்து t மினிமம். velocity எதோட velocity எடுத்துக்கணும்னு சொன்னா, நான் ட்ரிஃப்ட் ஆனதுக்கு காரணம் இந்த டிஸ்டன்ஸ் தான் ட்ரிஃப்ட். ட்ரிஃப்ட் ஆனதுக்கு காரணம் என்னது? ரிவரோட velocity. ரிவரோட velocity என்னது? velocity of river with respect to ground. அப்ப 3 into velocity of river 3, டைம் எவ்வளவு வந்துருச்சு? 2. அப்ப 6. ட்ரிஃப்ட் எவ்வளவு? 6 கிலோமீட்டர் ஆயிருக்கும். அதாவது இந்த ஒரு क्वेश्चन மூலமா என்ன தெரிய வருதுன்னா, ஒருத்தர் நார்மலா எவ்வளவு வேகத்துல நீந்துவாங்க? 4 கிலோமீட்டர் பர் ஹவர் வேகத்துல நீந்துவாங்க. அப்படி நீந்தவர் வந்து 3 கிலோமீட்டர் பர் ஹவர் வேகத்துல பாயிற ஒரு ஆத்துல செங்குத்தா நீந்தனாரு அப்படின்னா எவ்வளவு நேரத்துல போயிருப்பாரு, எவ்வளவு தூரம் தாண்டி போய் விழுந்திருப்பாரு, அவரு போன திசை வேகம் கிரவுண்ட்ல இருக்க ஒருத்தருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? இந்த மாதிரி 3 கேட்டிருக்காங்க. கிரவுண்ட்ல இருந்த ஒருத்தருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? இவர் 4ல போறாரு, பட் 6 இவரை 3ல அடிச்சுட்டு போறதுனால 5 கிலோமீட்டர் வேகத்துல போற மாதிரி தெரிஞ்சிருப்பாரு. எவ்வளவு நேரத்துல அங்க போய் சேர்ந்திருப்பாரு அப்படின்னா 2 மணி நேரத்துல போய் சேர்ந்திருப்பாரு. எவ்வளவு தூரம் தள்ளி போய் விழுந்திருப்பாரு அப்படின்னா 6 கிலோமீட்டர் தள்ளி போய் விழுந்திருப்பாரு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இவ்வளவுதான் இந்த ஒரு கான்செப்ட் பேஸ் பண்ணி சம்ஸ். ஓகேங்களா? அடுத்தது இன்னும் ஒரு क्वेश्चन பார்த்துடலாம். நிலையாக உள்ள நீரில் ஒருவனால், மறுபடியும் அதே கண்டிஷன் தான் கொடுத்திருக்காங்க, எவ்வளவு வேகத்துல பாய முடியும்? velocity of man with respect to river 6 கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகே, 6 8 கிலோமீட்டர் பர் ஹவர் வேகத்துல ஓடுது. 6னா என்னது? velocity of river with respect to ground 8 கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகே, 24 கிலோமீட்டர் அகலம் உள்ள, அகலம்ங்கிறது வந்து டி தான் மறுபடியும் கொடுத்திருக்காங்க. 24 கிலோமீட்டர் அகலமுள்ள ஆற்றினை கடக்க ஆகும் குறுகிய காலம். क्वेश्चन என்னன்னு கொடுத்திருக்காங்க? குறுகிய காலம். அப்ப குறுகிய காலம்னா படம் எப்படி வரும்? இந்த மாதிரி வரும். ஆமாங்களா? இதுதான் velocity of river with respect to ground. இது velocity of man with respect to river. இது velocity of man with respect to ground. ஓகேங்களா? டைம் கேக்குறாங்க, டைமையும் இடம்பெயர்வையும் கேக்குறாங்க, டைமும் ட்ரிஃப்ட்டும் கேக்குறாங்க, இந்த டிஸ்டன்ஸையும் டைமையும் கேக்குறாங்க. சரி, ஓகே. இதோட வேல்யூ என்னது இந்த இடத்துல? VMR 6. இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா அந்த? ஏன்னா அங்க வேலை ட்ரிஃப்ட் குறிச்சிருக்கிறதுனால அதுக்கு நேரம் கீழே எழுதிட்டேன், 8 அப்படிங்கறத இங்க குறிச்சிக்கிறேன். இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு கொடுத்துட்டாங்க? 24ன்னு கொடுத்துட்டாங்க. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் क्वेश्चन, குறுகிய காலம் டி மினிமம். டி மினிமம்கான ஃபார்முலா இப்பதான் பார்த்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. டைம் வேணும்னா டிஸ்டன்ஸ்ங்களா, velocity equal to distance by time. டைம் வேணும்னா distance by velocity. distance by எதோட velocity எடுப்போம்? VMR எடுப்போம். VMR distance எவ்வளோ? 24. VMR 6. ஓகேங்களா? 4 டைம் வருங்களா? 6ஆம் வாய்ப்பாடுல அடிச்சோம்னா 4. அப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் என்னது? குறுகிய காலம் அப்படிங்கிறது அந்த டி மினிமம் எவ்வளோ? 4 ஹவர்ஸ். 4 ஹவர்ஸ் எல்லாமே கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருக்கு. அப்ப ஹவர்ல தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்தது ரெண்டாவது क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? ட்ரிஃப்ட் கேட்டிருக்காங்க, x. அதுக்கான ஃபார்முலா என்னது? velocity of river யூஸ் பண்ணுவாங்களா இன்டு அந்த டி மினிமம் யூஸ் பண்ணுவோம். ஓகே, velocity of river எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 8ன்னு கொடுத்திருக்காங்க. இன்டு டி மினிமம் எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? 4. எவ்வளவு வரும்? மறுபடியும் 24 வருங்களா? சாரி, 8 இன்டு 4ங்களா? 32ன்னு வரும். ஆமாங்களா? 32. 8 4 32. அப்ப ட்ரிஃப்ட் எவ்வளவுனா 32 கிலோமீட்டர் அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு क्वेश्चन அல்லது 2 क्वेश्चन வந்து ஒரே क्वेश्चन பேப்பர்ல கொடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி 3 क्वेश्चन எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் வந்து நான் கான்செப்டை புரிய வைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ரீசன்ல இந்த மாதிரி क्वेश्चंस எடுத்தேன். மத்தபடி क्वेश्चंस வந்து ஒரு क्वेश्चन ஏதோ ஒரு क्वेश्चन தான் கேட்டிருப்பாங்க, அல்லது ஒரு क्वेश्चन எக்ஸாம்பிளுக்கு இந்த क्वेश्चनலயே வந்து குறுகிய காலம்ங்கறத கொடுக்காம குறுகிய காலத்தில் கடக்க முயலும் போது இடம்பெயர்வை காண்க அப்படின்னு மட்டும் கொடுத்துட்டாங்கன்னா நீங்க ஸ்ட்ரைட்டா ட்ரிஃப்ட் கண்டுபிடிக்க முடியுமானா முடியாது. ஏன்னா
டி மினிமம் தெரிஞ்சாதான் முடியும். அப்ப நீங்க டி மினிமமையும் கண்டுபிடிச்சு அதை வந்து அப்ளை பண்ணாதான் உங்களுக்கு அந்த ஒரு வேல்யூ கிடைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் எப்படி கேட்டாலும் சிம்பிள் தான். ஆங்கிளை பேஸ் பண்ணி வந்து நெக்ஸ்ட் கண்டிஷன்ல தான் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? அதனால நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்கணும்னா இதை பேஸ் இன்னும் 1-2 சம்ஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட் கண்டிஷன் அதே மாதிரி என்னது அந்த ஒரு அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் எல்லாத்தையும் பேஸ் பண்ணியுமே வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம சம்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? Thank you. Future Vision Study Center. SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.